நட்ஸ் பொடி உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? நான் இன்னைக்கு இந்த 4 பொருள தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு வால்நட், பாதாம், முந்திரி, வேர்க்கடலை. இந்த 4யும் தனித்தனியா வறுத்து வச்சுக்கோங்க. இதோட பிஸ்தா பருப்பு, வெள்ளை எள்ளு இந்த 2யும் கூட சேர்த்துக்கலாம். கூடுதல் சத்தும், சுவையும் கிடைக்கும். நம்ம வீட்ல பெரியவங்க நட்ஸ் சாப்பிட ரொம்ப சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த மாரி பொடி பண்ணி உருண்டையா செஞ்சு குடுக்கலாம். இந்த மாரி வறுத்த பொருளோட வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்து, அத ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து, மிக்ஸிய ரொம்ப ஓட விடாம பல்ஸ் மோட்ல அரைச்சா தான் நமக்கு சரியான பொடி பதத்துல கிடைக்கும். இதோட சூடா நெய் விட்டு உருண்டைகளா பிடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பொடிய நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.